ஓம் சக்தி பராசக்தி. அன்பு செல்வமே, எனக்கு மட்டும் ஏன் புது புது பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கிறது? நான் நினைத்து கூட பார்க்காத, என் கனவிலும் நான் காணாத பிரச்சனைகள் எல்லாம் எனக்கு வருகிறதே, என்னால் சமாளிக்க முடியவில்லையே என்று புலம்புகிறாய். தங்கமே, பிரச்சனைகள், துயரங்கள், சந்தோஷம், செல்வம், அதிகாரம் எதுவாயினும் அவை அனைத்தும் கடந்து போகத்தான் வேண்டும். எதுக்காகவாவது நீ ஓரிடத்தில் நின்றால் அது உன்னை விட்டு போகுமா? இல்லை, நீதான் அதை விட்டு கடந்து சென்று அடுத்ததை நோக்கி முன்னோக்கி செல்ல வேண்டும். எதற்காகவும் நீ தேங்கி நின்றால் உன் வாழ்க்கையும் தேங்கி நின்றதாகிவிடும். கவலைகளாக இருந்தாலும் சந்தோஷமாக இருந்தாலும் அந்தந்த நேரத்தில் அதை அனுபவித்துவிட்டு அதை தாண்டி கடந்து செல்லத்தான் வேண்டும். ஏனென்றால் இங்கு எதுவும் நிரந்தரம் அல்ல. நம்பிக்கையோடு இரு. உனது எண்ணங்கள் கூடிய விரைவில் நிறைவேறும். சந்தேகம் வேண்டாம் தங்கமே. பிரச்சனைகளை எதிர்கொள்ளும் போது தைரியத்தை மட்டும் இழந்து விடாதே. நீ நம்பிக்கை இழந்ததால் தான் உனக்கு பிரச்சனைகளின் தாக்கமும் அதிகமாக தெரிகிறது. நம்பிக்கை இருப்பவர்களுக்கு பிரச்சனை பெரிய அளவில் தெரியாது. பிரச்சனைகள் இருந்தாலும் எல்லாம் சரியாகிவிடும், அம்மா சீர் செய்து விடுவாள் என்ற நம்பிக்கை அவர்களிடம் புது உற்சாக வெள்ளத்தை பாய்ச்சும். கவலையாக மனம் இருக்கும் பொழுது நான் ஏன் கவலைப்பட வேண்டும்? என்னை பாதுகாக்க அம்மா இருக்கிறாள், சமயபுரத்தால் சங்கடம் தீர்ப்பாள் என்று என்னிடை நோக்கி என்னை பார்த்து அம்மா இருக்கிறாள் என்ற நம்பிக்கையோடு நீ கூறினாலே போதும். நான் தீர்ப்பேன் என்பதை தாண்டி உனக்குள்ளேயே ஒரு புது தெம்பு பிறக்கும். அப்படி தெம்பு பிறக்கும் பொழுது உன்னை எறியாமல் உன் மனம் சந்தோஷத்தை நோக்கிச் செல்லும். சந்தோஷமான மனநிலையில் இருப்பவர்களுக்கு மீண்டும் மீண்டும் சந்தோஷம்தான் வந்து சேரும். உன் மனதை எப்பொழுதும் சந்தோஷத்துடன் வைத்திரு. எதை பற்றியும் கவலை கொள்ளாதே. தீர்மானமாக உன் லட்சியத்தை மட்டுமே முன் வைத்துக்கொள். நீ நம்பிக்கை இழந்ததால் தான் உனக்கு பிரச்சனைகளின் தாக்கமும் அதிகம் தெரிகிறது. ஏமாற்றமான சூழ்நிலைகளை அனுபவமாக எடுத்துக்கொள்ள வேண்டுமே தவிர வருத்தப்பட்டு கொண்டே இருந்தால் எதுவும் மாறாது. உலகில் ஏமாற்றங்களை சந்திக்காதவர்களே யாரும் இல்லை, இருக்கவும் முடியாது. இனி எல்லாம் நல்லதாகவே நடக்கும் என்ற நம்பிக்கையோடும் பொறுமையோடும் சகிப்புத்தன்மையோடும் சுறுசுறுப்பான மனதோடும் உன் கடமைகளை செய். உன்னுடைய காரியம் நிச்சயம் கைகூடும். உன்னை வெற்றியின் பாதைக்கு கைப்பிடித்து அழைத்துச் செல்லவே அம்மா இவ்வாறு செய்ய பணிக்கிறேன். உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் துணை நிற்பாள் இந்த சமயபுரத்தாள். என் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு. நான் இருக்கிறேன் ஒன்று. உன்னோடு என்றென்றும் உனக்காக அம்மா காத்து அனைத்தையும் உனக்காக நிறைவேற்றி தருவேன். என் ஆசீர்வாதங்கள் என்றும் உன்னோடு உன் கரம் பற்றி நடந்த நான் இருக்கும் பொழுது எங்கனம் உன்னை வீழ விடுவேன்? உன்னுடைய வாழ்க்கை சக்கரத்தையும் சுழற்றுபவள் நான். உன்னோடு நான் என்றும் நீங்காமல் நிறைந்து இருப்பேன். அம்மா நான் இருக்கிறேன் என் அன்பு பிள்ளையே, அருகில் வா, மங்களம் உண்டாகும். ஓம் சக்தி.